ஹாய். ஸோ இன்னைக்கு டே 5 எக்ஸசைஸ் 3.5. ஸோ 4 டேஸ்க்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேங்கன்னா தினமுமே பாருங்கள். சும்மா ஒவ்வொரு மணி நேரம் இந்த லீவ்லேயே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த ஜேர்னியில் கண்டினியூ பண்ணுங்கள். வெல்கம் டு 100 டே சீரீஸ் 2026 to 2027 பேட்ச். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, ஓகே. சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க, ரொம்ப ஈஸி. ஓகேவா? இப்படி மட்டும் உங்களால கேன்சல் பண்ண முடியாது. பேசிக் தெரியாதவங்களுக்கு சொல்றேன். அதாவது 2z² 20y² உங்களால கேன்சல் பண்ண முடியாது இப்படி டைரக்டா. அதே மாதிரி 4 6 இந்த ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண முடியாது டைரக்டா. ஓகே, மற்ற எப்படி வேணா நீங்க இதை கேன்சல் பண்ணிக்கலாம் கண்ணா. ஓகேவா? ரைட், இங்க நல்லா கவனிங்க. சொல்யூஷன் 4x² into 6xz³ whole divided by 2z² into 20y to the power 4. இங்க ஒரு y இருக்கா? இங்க எத்தனை y இருக்கு? 4y. 4yல ஒரு y போயிடுச்சுன்னா மிச்சம் 3y. இங்க பாருங்க, இங்க 3z இருக்கா? இங்க 2z இருக்கு. 3zல 2z போச்சுன்னா 1z. ஓகே, இப்போ நம்பர்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாமா? 2 டேபிள்ல 2 1 டைம், இது 2 டைம்ஸ். 2 டேபிள்ல 2 1 டைம்ஸ், இது 10 டைம்ஸ். 2 டேபிள்ல 6 3 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். இப்போ மிச்சம் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிடலாமா? இங்க x² இருக்கு, இன்ட்டு 3x இருக்கு, அப்புறம் ஒரு z இருக்கு, அகைன் கீழே 5y³. இவ்வளவுதான் கண்ணா ஆன்சர். சரியா? ஸோ இப்போ இந்த எக்ஸையும் இங்க ஒரு x² இருக்கு, இங்க ஒரு x இருக்கு, கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா வேர்டிக்கலா இருக்கிறத உங்களால கேன்சல் பண்ண முடியாது. சாரி, ஹரிசாண்டலா இருக்கிறத உங்களால கேன்சல் பண்ண முடியாது. சரியா? ஸோ தட்ஸ் ஆல். ஃபர்ஸ்ட் சம் அவ்வளோதான். செகண்ட் சம் பார்ப்போம். ஸோ இந்த சம் பாருங்க, நம்ம கிட்ட 2 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சம் இல்லையா? செகண்ட் சப்டிவிஷன். ரைட், இப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் p² மைனஸ் 10p பிளஸ் 21. ஆமாவா? 10p பிளஸ் 21. அடுத்தது இதுவுமே ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். p² பிளஸ் 1p, எதுவும் இல்லைன்னா 1ன்னு எடுத்துக்கணும். சரியா? மைனஸ் 12. இப்போ லாஸ்ட்ல இருக்கிற நம்பரை இங்க போட்டுக்கணும். பாருங்க, மைனஸ் இருந்தா மைனஸ் போட்டுக்கணும், பிளஸ் இருந்தா போட தேவையில்லை. அடுத்தது இந்த இடத்துல மைனஸ் 10, இங்க 1. ஓகே, இப்போ 21 2 டேபிள்ல வராது, 3 டேபிள்ல தான் வரும். ஸோ 3 7s are 21. பாருங்க, இங்கே சிக்கிடுச்சு. அப்போ 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 21 கிடைக்கணும். ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணா 10 கிடைக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் எனக்கு 10 கிடைக்கும். ஆமாவா? ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரூல் என்ன? ஒரே சைன் வரணும். இங்க மைனஸ் போட்டீங்கன்னா இங்கேயும் மைனஸ், இங்க பிளஸ் போட்டீங்கன்னா இங்கேயும் பிளஸ் தான் போடணும். ஸோ அப்போ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுக்கு நீங்க உங்களோட வேல்யூ -10, இதுக்கு உங்களோட வேல்யூ +10. என்ன சைன் போடலாம்? நமக்கு என்ன தேவை? மைனஸ் தான் தேவை. ஸோ அப்போ இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். இந்த p²க்கு முன்னாடி ஏதாவது நம்பர் இருக்கான்னு பாக்குறீங்க. அப்படி இல்லை அப்படின்னா டைரக்டா இங்க டிவைடட் பை pன்னு போட்டுக்கோங்க. சரியா? அடுத்தது இங்க. ஸோ 12 வந்து 2 டேபிள்ல 2 6 are 12. ஆமாவா? 2 6 are 12. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 12 கிடைக்குது. பட் ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணா எனக்கு என்ன கிடைக்கணும்? 1 கிடைக்கணும். இதை ஆட் பண்ணாலும் 8 தான் கிடைக்குது, இந்த 2 நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணாலும் 4 தான் கிடைக்குது. ஸோ அப்போ இது இல்லை. அப்போ அடுத்த டேபிள்ல எதுல 12 வரும்? 3 டேபிள்ல 12 வரும். 3 4s are 12. ஸோ அப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 12 கிடைக்குது, சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு 1 கிடைக்குது. ஸோ மை ஆன்சர் இஸ் 3 4. ஸோ அப்போ சப்ட்ராக்ஷன்னா என்ன கண்ணா சைன் இருக்கணும்? வெவ்வேறு சைன் இருக்கணும். இதுக்கு மைனஸ்னா இதுக்கு பிளஸ், இதுக்கு பிளஸ்னா இதுக்கு மைனஸ். ஸோ இதோட ஆன்சர் +1. பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் பிளஸ், பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் மைனஸ். ஸோ எனக்கு என்ன தேவை? +1 தான் தேவை. ஸோ இங்க மைனஸ், இங்க பிளஸ். p²க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னு பாக்குறீங்க? எதுவும் இல்லைன்னா டைரக்டா pன்னு போட்டுக்கோங்க.
தட்ஸ் ஆல், வேலை முடிஞ்சது. இப்போ சொல்யூஷனுக்கு போகலாமா? சொல்யூஷன் போனால் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஈக்குவேஷன் இருக்கிற இடத்துல p மைனஸ் த்ரீ p மைனஸ் செவன் எழுதிக்கலாமா? p மைனஸ் த்ரீ p மைனஸ் செவன் எழுதிக்கலாமா? ஹோல் டிவைடட் பை p மைனஸ் செவன். ஓகே, அடுத்தது செகண்ட் இருக்கிற இடத்துல p மைனஸ் த்ரீ p பிளஸ் ஃபோர்னு எழுதிக்கலாமா? p மைனஸ் த்ரீ p பிளஸ் ஃபோர்னு எழுதிக்கலாமா? ஹோல் டிவைடட் பை p மைனஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த p மைனஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம்? p மைனஸ் த்ரீ இன்ட்டு p மைனஸ் த்ரீன்னு எழுதிக்கலாமா? அப்படித்தானே எழுதுவோம். இப்போ டூ ஸ்கொயர் எப்படி எழுதுவீங்க? டூ இன்டூ டூ அப்படிதானே எழுதுவீங்க. ஸோ அதே தான் இங்கே p மைனஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயரை p மைனஸ் த்ரீ இன்டூ p மைனஸ் த்ரீன்னு எழுதியிருக்கேன். ரைட்டா? இந்த p மைனஸ் த்ரீ இந்த p மைனஸ் த்ரீ கேன்சல், p மைனஸ் செவன் p மைனஸ் செவன் கேன்சல், இங்க p மைனஸ் த்ரீ இங்க p மைனஸ் த்ரீ கேன்சல். ஓகேவா? ஹாரிசாண்டலா மட்டும்தான் கண்ணா உங்களால கேன்சல் பண்ண முடியாது. மற்றபடி எப்படி வேணா நீங்க பண்ணிக்கலாம். இங்கேயும் இங்கடி தான் பண்ண முடியாது. மற்றபடி இப்படி 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 எப்படி வேணா பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அது கடைசியா லெஃப்ட் அவுட்டு p பிளஸ் ஃபோர் தான். சரியா? ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன்ல பார்க்கலாம். ஸோ இப்போ 10th அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 3.3ல 3.5ல டே 5ல ஃபர்ஸ்ட்ல தேர்ட் சப்டிவிஷன். ரைட்டா? ஒரே மாதிரி தான் சாமி, பட் ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் இருக்கு. இப்போ இங்க நல்லா கவனிங்க. 5t cube divided by 4t minus 8 into 6t minus 12 whole divided by 10t. இப்போ நல்லா கவனிங்க, இது ரெண்டும் கிராஸ்ல இருக்கா? இங்க ஒரு டி கேன்சல் ஆயிடும். இங்க ஆல்ரெடி 3t இருக்கு, ஸோ 2t. அடுத்தது 5ங்கிறது 5 டேபிள்ல 1 டைம், 10 டேபிள்ல 2 டைம்ஸ். சரியா? இப்போ இந்த 2வை கொண்டு போய் இந்த 6 கூடயும் இந்த 12 கூடயும் கேன்சல் பண்ண முடியுமா? இப்போ வெயிட் பண்ணுங்க, மிச்சம் இருக்கிறத எழுதிக்கலாம். டி ஸ்கொயர். கண்ணா நல்லா கவனிங்க, கொஞ்சம் நல்லா கவனிங்க. 4t மைனஸ் 8 இன்ட்டு 6t மைனஸ் 12 2. இதுதானே கண்ணா இருக்கு கேன்சல் பண்ண பிறகு. இப்போ இந்த டீயை கொண்டு போயிட்டு இந்த டீ கூட இந்த டீ கூட கேன்சல் பண்ண முடியுமா? ஏன்னா ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது, வேர்ட்டிக்கலாக தான் இருக்குது. ஹரிசாண்டலாக தான் கேன்சல் பண்ணக்கூடாது, வேர்ட்டிக்கலாக கேன்சல் பண்ணலாம்ல. ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, எங்கெல்லாம் மைனஸோ ப்ளஸ்ஸோ இருந்து அது கூட இப்படி 2 நம்பர் இருக்கோ அவங்கள நீங்கள் டைரக்டாக கேன்சல் பண்ணவே முடியாது. ஓகேவா? சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? நல்லா கவனிங்க. டி ஸ்கொயர்னு போட்டு இன்ட்டு இந்த 2 டேர்ம்லையும் காமனாக என்ன இருக்கு? இவனும் 6 டேபிளில் வருவான், இவனும் 6 டேபிளில் வருவானா? அப்போ இந்த 6ஐ வெளியே எடுத்தீங்கன்னா 6ல் 6 எத்தனை டைம்ஸ்? 1 டைம்ஸ். அப்போ இந்த டி இருப்பாங்க. மைனஸ் 6 டேபிளில் 12 எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ். இப்போ இந்த 2ஐயும் இந்த 6ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மைனஸ்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற நம்பர் டீயும் 2வும் தான். இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா இது 3 டைம்ஸ். இப்போ அடுத்து இங்க வாங்க, இந்த 2 நம்பரும் 4 டேபிள்ல வரும். 4 எடுத்துக்கோங்க. இந்த 4 டேர்ம்ல எடுத்தீங்கன்னா 4 1 டைம், ஸோ டி மட்டும் தான் இருக்கும். மைனஸ் 8 2 டைம்ஸ். இங்க 1 ஏங்க போடல? போட்டாலும் ஒண்ணுதான், போடலினாலும் ஒண்ணுதான். அதனாலதான் நம்ம போடல. சரியா? ரைட். இப்போ பாருங்கன்னா நல்லா கவனிங்க, இந்த டி மைனஸ் 2 இந்த டி மைனஸ் 2 ஹோலாவே கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, அப்ப இப்போ என்ன எழுதிக்கலாம்? 3 இங்க இருக்கு, டி ஸ்கொயர் இருக்கு. அப்ப 3t ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஹோல் டிவைடட் பை 4 இன்டூ 1 4. கிளியரா இருக்கா? புரிஞ்சதா? ஸோ செகண்ட் சம் பார்க்கலாம். தட்ஸ் ஆல். ஸோ செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் பிளஸ் 4ஐயும் 3x பிளஸ் 4y இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. பட் ஆனா இவனுங்க 2 பேர்த்த சால்வ் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு வழி இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இவனை எடுத்துப்போம். சொல்யூஷன்ல 9x ஸ்கொயர் மைனஸ் 16y ஸ்கொயர். கண்ணா இதை பார்த்தோன்னே அடிச்சிடலாம். இந்த 9 வந்து 3 ஸ்கொயர்னு. எக்ஸ் ஸ்கொயர்
மைனஸ் இந்த 16 பார்த்தோன்னே சொல்லிடலாம் 4 ஸ்கொயர்னு. ஆமாவா? 10th வந்துட்டீங்க. கொஞ்சம் இதெல்லாம் பார்த்தோன்னே சொல்ற அளவுக்காச்சும் ரெடி பண்ணிக்கணும். சரியா? அடுத்தது இந்த 3க்கும் இந்த ஸ்கொயர் காமன், எக்ஸுக்கும் ஸ்கொயர் காமன். அப்ப 3x த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? மைனஸ் இந்த 4க்கும் ஸ்கொயர் காமன், yக்கும் ஸ்கொயர் காமன். அப்ப 4y த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? ஆனா இப்போ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு சொல்ல தெரியணும், இது எப்படி இருக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்கா? ஏ இருக்க வேண்டிய இடத்துல 3x இருக்கு, பி இருக்க வேண்டிய இடத்துல 4y இருக்கா? ஆமாவா? அப்ப இதோட ஃபார்முலா என்ன? a பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ இங்க என்ன எழுதிக்கலாம் கண்ணா? ஏ இருக்க வேண்டிய இடத்துல 3x இருக்கு, பிளஸ் பி இருக்க வேண்டிய இடத்துல 4y இருக்கு, அகைன் 3x மைனஸ் 4y. ஆமாவா? முடிஞ்சா? ரைட். அப்போ 9x ஸ்கொயர் மைனஸ் 16y ஸ்கொயர் இருக்க வேண்டிய இடத்துல எப்படி எழுதிக்கலாம்? 3x பிளஸ் 4y இன்ட்டு 3x மைனஸ் 4yன்னு எழுதிக்கலாமா? ரைட். அடுத்தது இதை எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. 2x ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 20. இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம்? இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லைன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இங்க 2 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? இந்த 2வையும் இந்த 20ஐயும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 40 கிடைக்கும். மைனஸ் இருந்தா மைனஸை போட்டுக்கணும். அடுத்தது நடுவில் என்ன இருக்குன்னா பிளஸ் 3. இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் போடணும். அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 40 கிடைக்கணும். ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணா எனக்கு 3 கிடைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 டேபிள்ல பார்ப்போம். 2 இன்டூ 20 தான் 40. ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் எனக்கு 3 கிடைக்காது, சப்ட்ராக்ட் பண்ணாலும் எனக்கு 3 கிடைக்க போறது இல்லை. அடுத்து 3 டேபிள்ல இது நம்பர் வராது. அடுத்து 4 டேபிள் 4 இன்டூ 10. ஸோ இந்த நம்பர் ஆட் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் எனக்கு 40 கிடைக்காது. அடுத்து 5 டேபிள் 5 இன்டூ 8 40. ஸோ அப்போ எஸ், இதை ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு 40 கிடைக்கும். ஸோ அப்போ 8 5. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணா 40 கிடைக்கும்ல. அப்போ இங்க 8 5 8 5ன்னு போட்டுக்கணும். ஏன்னா ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சப்ட்ராக்ட் பண்ணணும்னா வெவ்வேறு சைன் இருக்கணும். ஓகேவா? அப்போ பிளஸ் 3 மைனஸ் 3. நமக்கு தேவை பிளஸ் 3 தான். ஸோ பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் பிளஸ், இங்க மைனஸ். அடுத்தது இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எதுவும் நம்பர் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இங்க 2 இருக்கு. ஸோ அப்ப நான் என்ன பண்ணிப்பேன்? 2xன்னு போட்டுப்பேன். ரைட்டாக்கண்ணா? ஸோ இதை கேன்சல் பண்ண முடியும்ல. 1 டைம் 4 டைம். அப்ப இது எப்படி கண்ணா எழுதிக்கலாம்? இது இருக்கிற இடத்துல எக்ஸ் பிளஸ் 4 இன்ட்டு 2x மைனஸ் 5. அவ்வளவுதான் கண்ணா. கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? இப்போ சால்வ் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணிக்கலாமா இந்த இடத்துலயே? ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் 4 ஹோல் டிவைடட் பை 3x பிளஸ் 4y இன்ட்டு 9x ஸ்கொயர் மைனஸ் 16x ஸ்கொயர் இருக்கிற இடத்துல நான் என்ன எழுதிப்பேன்? 3x பிளஸ் 4y இன்ட்டு 3x மைனஸ் 4y அப்படின்னு எழுதிப்பேனா? ஹோல் டிவைடட் பை 2x ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 20 இருக்கிற இடத்துல என்னன்னு எழுதிப்பேன்? x plus 4 into 2x minus 5. x plus 4 into 2x minus 5 எழுதிப்பனா? இப்போ நல்லா கவனிங்க. x plus 4 x plus 4 cancel. 2x plus 4y 3x plus 4y 3x plus 4y cancel. இப்போ அடுத்து என்ன இருக்குங்க? 3x minus 4y whole divided by 2x minus 5. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? சொல்யூஷன் போட்டு இதை சால்வ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம்
குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்க செகண்ட் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப்பு ஈக்குவேஷன்ல டைரக்டா போடுங்க. சரியா? இங்க போட்டு அதோட வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணி கேன்சல் பண்ணி ஆன்சர் எழுதிருங்க. சரியா? கிளியரா இருக்காப்பா? நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க. ரெகுலரா நோட்ல காப்பி பண்ணணும், அப்பதான் இதுக்கு ரிசல்ட் கிடைக்கும்பா. அடுத்த சம் பார்ப்போம். ஸோ இப்போ செகண்ட் சம். இப்போ நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். இந்த ஃபார்முலா உங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஆமாவா? ஸோ சொல்யூஷன் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். இது பார்க்கும்போது எப்படி கண்ணா இருக்கு? ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலால இருக்கா? ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா என்ன? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயரா? ஸோ ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் இருக்கு, பி இருக்க வேண்டிய இடத்துல ஒய் இருக்கு. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இன்டூ ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் இது சால்வ் ஆயிடுச்சா? இப்போ அடுத்தது செகண்ட். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2xy பிளஸ் ஒய் ஸ்கொயர். இது டைரக்டாவே கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்முலா இது? எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ செகண்டும் முடிஞ்சிருச்சா? ஸோ இது சால்வ் ஆயிடுச்சு, இதுவும் சால்வ் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது தேர்டு. இதை சால்வ் பண்ணலாமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்குன்னா அதோட ஃபார்முலா என்னது? ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. ஸோ அப்போ ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் இருக்கு, பி இருக்க வேண்டிய இடத்துல ஒய் இருக்கு. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய். புரிஞ்சதா? ஸோ 3 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது பார்க்க ஈஸி மாதிரி இருக்கும், பட் இந்த சம்மே இங்கே தான் ட்விஸ்ட் அடிக்கும். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. 3x ஸ்கொயர் பிளஸ் 9xy பிளஸ் 6y ஸ்கொயர். இப்போ இங்கேயும் 3, இங்க 9, இங்க 6. இந்த 3 நம்பருமே 3 டேபிள்ல வரும், ஆமாவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 3யை வெளியே எடுத்துடுறேன். ஸோ உள்ள இருக்கிற டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இந்த 9 எத்தனை டைம்ஸ் வரும்? 3. இந்த xy இருக்கு இல்லையா, இதை நான் மாத்தி எழுதிக்கிறேன். ஒய் எக்ஸ் இப்படி எழுதிக்கிறேன். சரியா? ரெண்டும் ஒன்று தானே? பிளஸ் 6 இருக்கிற இடத்துல 3 டேபிள்ல 6 எத்தனை டைம்ஸ் வரும்? 2y ஸ்கொயர். ரைட், இது வரைக்கும் ஈஸி. இப்போ இதுக்கப்புறம் நீங்க நல்லா கவனிக்கணும். இப்போ இதுக்கப்புறம் நல்லா கவனிங்க. யூஸ்வலா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், அப்புறம் எக்ஸ் இருக்கும், அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும், ஆமாவா? ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், இதை நான் ட்ரீ ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த லாஸ்ட்ல இருக்கிற நம்பரை இங்க போடுவேன். இங்க இதுக்கு முன்னாடி எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கோ அதை இங்க போட்டு சால்வ் பண்ணுவேன், ஆமாவா? இப்போ நல்லா கவனிங்க, இந்த ஈக்குவேஷனையும் இதுவும் கம்பேர் பண்ணுங்க. இப்போ நல்லா கவனிங்க, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, பிளஸ் இந்த இடத்துல எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கு? 3y. கான்ஸ்டன்ட் இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? 2y ஸ்கொயர் இருக்கா? இப்போ கான்ஸ்டன்ட் இருக்கிற இடத்துல 2y ஸ்கொயர் அப்படியே போட்டுப்போனா, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 3y. அதை இங்க போடுவோனா? இது வரைக்கும் புரியுதா? பொறுமையா கவனிங்க, இது வரைக்கும் புரியுதா? ரைட். இப்போ நம்பர் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர், இந்த வேரியபிளை வச்சுட்டு கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. நம்பர் மட்டும் பாருங்க. இங்க 2 இருக்கு. இப்போ 2 நம்பர் போடணும், அதை மல்டிப்ளை பண்ணா 2 கிடைக்கணும், ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணா 3 கிடைக்கணும். ஸோ 2 into 1 2. ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 2 கிடைக்குது. இந்த 2 நம்பர் ஆட் பண்ணா எனக்கு 3 கிடைக்கும். ஸோ இங்க 2, இங்க 1. ஸோ 2 1 2 1 ஆட் பண்ணோம்னா 2 பாசிபிலிட்டி, பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் +3, இதுக்கு ஆன்சர் பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் மைனஸ். ஸோ -3. எனக்கு வேணுங்கிறது +3 தான். ஸோ இங்கேயும் பிளஸ் போட்டுப்பேன், இங்கேயும் பிளஸ் போட்டுப்பேன். இப்போ நீங்க இந்த ஒய்க்கு வாங்க, ஓகேவா? இங்க ஒரு ஒய், இங்க ஒரு ஒய்.
y ஸ்கொயர் போட்டிங்கன்னா இங்க என்ன ஆயிடும், சாரி y ரெண்டு பக்கம் 2y போட்டிங்கன்னா மல்டிப்ளை பண்ணும்போது y ஸ்கொயர் ஆயிடும். ஆட் பண்ணும்போது இங்க நல்லா கவனிங்க, நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம், நான் பேசிக் தெரிஞ்சவங்களுக்கு புரியும், பேசிக் தெரியாதவங்களுக்கு இதை நான் சொல்றேன் சரியா. y அப்படியே போட்டுருவீங்க. ஸோ 2 + 1 3. இப்போ கிளியரா இருக்கா? அப்போ என்னோட ஆன்சர் என்ன, 2y 2y. நான் என்ன சொன்னேன், இப்போ எக்ஸுக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் இருக்கான்னு பாக்குறீங்க, இல்ல அப்படின்னா இங்க எக்ஸ் போட்டுறீங்க. ஓகே ரைட். இப்போ இதில் இங்கே எழுதிடலாமா கொண்டு வந்து, ஸோ 3 அவ்வளோதான். எக்ஸ் பிளஸ் 2y எக்ஸ் பிளஸ் ஒய் முடிஞ்சு போச்சா? இவ்வளோதான் கண்ணா. இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் முடிஞ்சது. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபுக்கு பதிலாக ஈவனை தூக்கி எழுதுங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2xy பிளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல என்ன எழுதிக்கலாம், எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை கீழே 3x ஸ்கொயர் பிளஸ் 9xy பிளஸ் 6y ஸ்கொயர் இருக்கிற இடத்துல என்ன எழுதிக்கலாம், இவன் எழுதிக்கலாமா, 3 இன்டூ எக்ஸ் பிளஸ் 2y எக்ஸ் பிளஸ் ஒய். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய். அவ்வளோதான், கேன்சல் பண்ணுறது தான் பாக்கி. எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய் ஒரு தரம், இந்த மேலே 2 இருக்கு, ஸோ 1 மட்டும் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்கே அப்புறம் இங்கே முடிஞ்சு போச்சா. அடுத்தது இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கு, இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கு. ஸோ மிச்சம் என்னென்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை 3 இன்டூ எக்ஸ் பிளஸ் 2y. இதுதான் கண்ணா உங்களோட ஆன்சர். தேங்க்யூ. ஸோ தேர்டில் ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை. இந்த எக்ஸசைஸே பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ண தான் கேட்டுட்டு இருக்காங்க. அதை அப்படியே டைரெக்டாக பண்ணிட்டே இருந்தோம்னா வேலை முடிச்சுது. சரியா, ஏற்கனவே பார்த்தது தான் கண்ணா. சொல்யூஷன் பொறுமையாக பண்ணணும், ஆனால் ஃபர்ஸ்ட் இதை எடுத்து சால்வ் பண்ணுங்க. 2a ஸ்கொயர் பிளஸ் 5a பிளஸ் 3. இந்த ஏ ஸ்கொயருக்கு முன்னாடி 2 இருக்கு ஆமாவா, அப்படின்னா இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதிட்ட பிறகுதான் இந்த 5 பிளஸ் 5 இங்க எழுதணும். புரிஞ்சுதாக்கண்ணா? 2 3s are 6. நிறைய பேர் இங்க 2 இருக்கிறத பார்க்காமே 3 அப்படியே இங்க எழுதிடுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது, ரைட்டா? சரி, ஓகே. இப்போ ஒரு 2 நம்பர் எழுதணும். அந்த 2 நம்பரை ஆட் பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ 5 கிடைக்கணும், மல்டிப்ளை பண்ணா 6 கிடைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எடுத்து பார்க்கலாம், 2 டேபிள் சின்ன நம்பர்ல இருந்து எடுத்துக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 5 கிடைக்கும். ஸோ 2 இன்டூ 3. ஸோ இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ், பிளஸ் இன்டூ பிளஸ் பிளஸ். ஸோ ஆட் பண்ணா 5, பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் 3 போட்டாச்சு, ரைட்டா? போட்ட பிறகு இந்த ஏ ஸ்கொயருக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். இருக்கு 2. அப்போ என்ன பண்ணணும், 2a போடணும். சரியா? அப்போ இது கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ 1 வரும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற இடத்துல என்னன்னு நான் எழுதிக்கலாம், இங்க எழுதுறேன். ஃபர்ஸ்ட் இவன் இருக்கிற இடத்துல a பிளஸ் 1 2a பிளஸ் 3. புரிஞ்சுதா? a பிளஸ் 1 2a பிளஸ் 3. ஓகே ரைட். இப்போ அடுத்தது இவனை சால்வ் பண்ணலாம். a ஸ்கொயர் பிளஸ் 6a பிளஸ் 5. ஸோ ஏ ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லை, 5 தான் இருக்கு. ஸோ இந்த 5 அப்படியே இங்கே போட்டுக்கிறோம். 6. ஸோ 5 அப்படின்றது பிரைம் நம்பர், ஒரே டேபிளில் தான் வரும், 5 டேபிளில் தான் வரும். ஸோ அப்போ 5 1s are 5. ஸோ பிளஸ் பிளஸ் ஏ ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லைங்கிறதுனால வெறுமனே ஏ மட்டும் போட்டுப்பேன். ஸோ அப்போ டிவைடட் பை, ஆனால் இங்கே நல்லா கவனிக்கணும், மல்டிப்ளிகேஷன் இல்லை, இங்கே டிவிஷன் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. ஸோ அப்போ a plus 5 a plus 1, ரைட்டா? அடுத்தது இவனை சால்வ் பண்ணலாம். 2a ஸ்கொயர் பிளஸ் 7a பிளஸ் 6. ஸோ ஏ ஸ்கொயருக்கு முன்னாடி 2 இருக்கு. ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பிளஸ் 7
இங்கே கொண்டு வரணும். ஸோ அப்போ 2 டேபிளில் 2 into 6 12 வரும். ஆனால் இதை ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் எனக்கு 7 கிடைக்காது. ஸோ 3 into 4 அடுத்த டேபிள் போயிடணும். 3 into 4 தான் 12. ஸோ இதை ஆட் பண்ணால் எனக்கு 7 கிடைக்கும். ஸோ 3 இங்கே 4. ஓகேவா? அப்போ கீழே இங்கே நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த ஏ ஸ்கொயருக்கு முன்னாடி இங்கே 2 இருக்கு இல்லையா? ஸோ அப்போ நம்ம எழுதும்போது 2a தான் எழுதணும். இங்கே கேன்சல் பண்ண முடியும் பாருங்க, 2 times ப்ளஸ். புரியுதாக்கண்ணா? இப்போ இவன் இருக்கிற இடத்துல இங்கே நம்ம என்னென்ன எழுதிக்கலாம்? 2a ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிற டினாமினேட்டர்ல இருக்கிற 2a எழுதின பிறகுதான் இங்கே 3 வரணும். ப்ளஸ் 3 அடுத்தது 2 அடுத்து இங்கே கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ a + 2 a + 2 சரியா? அடுத்தது லாஸ்ட் இது இருக்கு பாருங்க, பொறுமையா சால்வ் பண்ணலாம். -5a² -35a -50. இப்போ இதுல இங்கேயும் 5 இங்கேயும் 5 இங்கேயும் 5 டேபிள்ல எல்லா 3 நம்பருமே 5 டேபிள்ல வருது. அப்போ 5 காமனா வெளியே எடுத்துடலாமா? அப்போ -5 வெளியே போயிடுச்சு. 2 -5 35 டேபிள் எத்தனை டைம்ஸ் வரும்? சாரி 35 5 டேபிள் எத்தனை டைம்ஸ் வரும்? 7 times a minus 55 டேபிள் எத்தனை டைம்ஸ் வரும்? 10 டைம்ஸ் வரும். சரியா? இப்போ இங்க இருக்கிற மைனஸை வெளியே எடுத்துறேன். அப்போ -5 அப்போ என்ன வரும்? மைனஸை வெளியே எடுத்துட்டீங்கன்னா உள்ளார இருக்கிற சைன் சேஞ்ச் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து மைனஸை வெளியே எடுத்துட்டீங்கன்னா உள்ளார இருக்கிற சைன் சேஞ்ச் ஆகும். இப்போ ஏ ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. அப்போ அது பிளஸ்ஸா மாறிடும். 7aக்கு முன்னாடி என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. அப்போ அது பிளஸ்ஸா மாறிடும். 10க்கு முன்னாடி என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. அப்போ அது பிளஸ்ஸா மாறிடும். புரியுதாக்கண்ணா? இது கிளியரா இருக்கா? இப்போ நல்லா கவனிங்க. இடம்ல இங்க போடுறேன். சரியா? அப்போ -5 a + 7a + 10. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? a². இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாமா? ஸோ 10 7. ஸோ 10 அப்படின்றது 2 5s are 10. ஆமாவா? ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 7 கிடைக்கும். ஸோ 2 5 divided by a divided by a. அப்போ என்ன கண்ணா போட்டுக்கலாம்? இங்க நல்லா கவனிங்க. -5 a + 2 a + 5ன்னு வருமா? அப்போ தட்ஸ் ஆல். இவன் இருக்கிற இடத்துல -5 a + 2 a + 5 முடிஞ்சு போச்சா? இப்போதான் நல்லா கவனிக்கணும். இப்போ இவனை மட்டும் ஃபர்ஸ்ட் இருக்கிறான் இல்லையா? இவனை அப்படியே எழுதிக்கங்க. a + 1 2a + 3 whole divided by 2a + 3 a + 2. இவன் அப்படியே எழுதிக்கங்க. இவன் கேன்சல் பண்ணலாம், பட் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க, அடுத்த ஸ்டெப்ல பண்ணிக்கலாம். ஸோ டிவிஷன் இருக்கும்போது எப்பயுமே டிவிஷன் இருக்கும்போது அதை சால்வ் பண்ண முடியாதுக்கண்ணா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் சிம்பிளா மாத்திருங்க. ஓகேவா? மேக்ஸ்ல நம்ம என்ன பண்ணாலும் கம்ப்ளீட்டா பண்ணணும். ஆமாவா? எப்பெல்லாம் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் சிம்பிளா மாறுதோ, டிவிஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற இந்த ஃபிராக்ஷன்ல கீழே இருக்கிறது மேல போயிடும், மேல இருக்கிறது கீழே வந்துடும். சின்ன வயசுல படிச்சிருக்கீங்களா? அப்ப கீழே இருக்கிறது மேல போயிடும், மேல இருக்கிறது கீழே வந்துடும். ஓகேவா? எப்பெல்லாம் டிவிஷன் பாக்குறீங்களோ அப்பெல்லாம் சால்வ் பண்ணக்கூடாது. அதை மல்டிப்ளிகேஷனா மாத்தின பிறகுதான் சால்வ் பண்ணணும். ஓகே? ஸோ இப்போ நார்மல் கேன்சலேஷன் பண்ணிருக்கேன். இங்க a + 2 இருக்கு, இங்கேயும் a + 2, இங்க a + 5, இங்கேயும் a + 5, இங்க a + 1, இங்கேயும் a + 1. ஸோ எனக்கு ஃபைனல் ஆன்சர் -5ன்னு கிடைச்சிருக்கு. ஏன்னா பாருங்க, இங்க -5 இருக்கா? இது மட்டும் நம்ம எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன். வழக்கம் போல ஒவ்வொரு ஈக்குவேஷனா எடுத்து சால்வ் பண்ணலாம். சரியா? ஸோ சொல்யூஷன் b² + 3b - 28. ஸோ லாஸ்ட்ல இருக்கிற நம்பர் -28 எடுத்து எழுதிக்கிறோம். நடுவில் இருக்கிற இந்த 3யை இங்க போட்டுக்கிறோம். ஓகேவா?
நல்லா கவனிக்கணும். இந்த பி ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லைன்னா தான் நம்ம இதை செய்ய முடியும். பி ஸ்கொயருக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் இருந்தால் அதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு தான் இதை செய்யணும். சரியாக்கண்ணா? ரைட், ஓகே. இப்போ இந்த 28 2 நம்பர் போடணும். அதை ஆட் பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ எனக்கு 3 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் 28 கிடைக்கணும். ஃபர்ஸ்ட் 2 டேபிளில் போட்டு பார்ப்போம். 2 டேபிள்லன்னா 14 டைம்ஸ் 28 கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் எனக்கு 3 கிடைக்காது, சப்ட்ராக்ட் பண்ணாலும் எனக்கு 3 கிடைக்காது. ஸோ அப்போ அடுத்தது 3 டேபிள் வருமானு பார்க்குறேன். 3 டேபிள் இது வராது. 4 டேபிளில் பார்க்குறேன். 4 7s are 28 வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு 3 கிடைக்கும். ஸோ அப்போ 7 4 இந்த மாதிரி பொறுமையாக சால்வ் பண்ணுங்க. ரைட்டா? இப்போ இதை ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணோம்னா எனக்கு 2 பாசிபிள் வேஸ் இருக்கு. ஒன்று இங்கே ப்ளஸ் போட்டால் இங்கே மைனஸ், இல்லைனா இங்கே மைனஸ் போட்டால் இங்கே ப்ளஸ். அப்போ தானே சப்ட்ராக்ட் பண்ண முடியும். பெரிய நம்பரில் இருக்கிற சைன் +3, பெரிய நம்பரில் இருக்கிற சைன் -3. ஸோ எனக்கு -3 வேண்டாம், +3 தான் வேணும். ஸோ இங்கே ப்ளஸ், இங்கிட்டு மைனஸ். ஸோ இங்கே பி ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த நம்பருமே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் கண்ணை மூடிட்டு இங்கே பி போட்டுக்கலாம். சரியா? ரைட். ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? b + 7 b -4. ரைட் ஆகண்ணா? இப்படி எழுதிக்கலாமா? ரைட். இப்போ அடுத்தது இவனை சால்வ் பண்ணலாமா? இவனை தூக்கு. b² -49. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே நம்மளால சொல்ல முடியணும். b² -49ங்கிறது எதோட ஸ்கொயர்? 7². ஸோ இது எப்படி இருக்கு? a² -b² மாதிரி இருக்கா? ஸோ அப்போ a + b into a - b. அப்போ a இருக்க வேண்டிய இடத்துல b இருக்கு, b இருக்க வேண்டிய இடத்துல 7 இருக்கு. ஸோ b + 7 into b -7. இந்த சம்ல b² -49 இருக்கிற இடத்துல என்ன போட்டுக்கலாம்? b + 7 b -7. கண்ணா, இப்போ நீங்க நல்லா நோட் பண்ண வேண்டியது, இந்த 2 ஃப்ராக்ஷனுக்கும் நடுவில் என்ன இருக்கு? டிவிஷன் இருக்கு. இதைத்தான் நீங்க நல்லா நோட் பண்ணணும். சரியா? நீங்க பாட்டுக்கு பார்க்காம இன்டூன்னு எழுதிடக்கூடாது. ஏன்னா சிம்பிளிஃபிகேஷனால இன்டூ தான் இருக்கும்னு நினச்சி எழுதிடக்கூடாது. ரைட்டா? சரி, அடுத்தது ஈவனை சால்வ் பண்ணுங்க. இவன் என்னது? b² + 4b + 4. ஸோ இந்த லாஸ்ட்ல இருக்கிற கான்ஸ்டன்ட் இங்க போடணும், இந்த 4 இங்க போடணும். ஸோ 2 2s are 4. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 4 கிடைக்கும், ஆட் பண்ணா 4 தான் கிடைக்கும். ஸோ அப்போ b²க்கு முன்னாடி ஏதாவது நம்பர் இருக்கான்னு பாக்குறீங்க, இல்ல. ஸோ அதனால b அப்படியே போட்டுக்கிறீங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கிற இடத்துல நான் என்னன்னு போட்டுப்பேன்? b + 2 b + 2ன்னு போட்டுப்பேனா? ரைட். அடுத்தது லாஸ்ட் இவன் b² -5b -14. சரியாகண்ணா? அப்போ இந்த லாஸ்டா இருக்கிற -14 இங்க போட்டுக்கணும், இங்க இருக்கிற -5 இங்க போ. ஸோ அப்போ 2 7s are, ஆமாவா? 2 டேபிள்லேயே சிக்கிருச்சு. 2 7s are. நல்லா கவனிக்கணும். இதை மைனஸ் பண்ணாதான் எனக்கு 5 கிடைக்கும். ஆமாவா? ஸோ மைனஸ் பண்ணா எனக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இங்க பிளஸ் போட்டா இங்க மைனஸ், இங்க மைனஸ் போட்டா இங்க பிளஸ். ஸோ அப்போ +5 இங்க -5. ஏன்னா பெரிய நம்பர்ல இருக்கிற சைனை போடணும். ஸோ -5. எனக்கு என்ன தேவை? எனக்கு -5 தான் தேவை. அப்ப 7க்கு நேரா மைனஸ் போடணும், 2க்கு நேரா பிளஸ் போட்டாதான் எனக்கு -5 கிடைக்கும். புரிஞ்சதா? இது 2 பாசிபிள் வேஸ் தான்ப்பா இருக்கு. ரைட். இப்போ b²க்கு முன்னாடி நம்பர் இருக்கான்னு பாக்குறேன், எதுவுமே இல்லை. ஆட்டம் நம்புது தான். bன்னு போட்டு அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. இங்க b + 2 b -7 கேன்சல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? வெயிட் பண்ணு. ஓகே, இப்போ நம்மளோட ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டேன். இப்போ நல்லா கவனிங்க, போன சம்ல பண்ணதே தான். எப்பெல்லாம் எனக்கு ஃப்ராக்ஷன் சிம்பிள் இருக்கோ அப்ப என்னால ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. ஓகே, நான் என்ன பண்ணிப்பேன்? ஃப்ராக்ஷனை மல்டிப்ளிகேஷனா மாத்தின பிறகுதான் சால்வ் பண்ணணும். எப்பெல்லாம் என்னோட ஃப்ராக்ஷனை நானா மல்டிப்ளிகேஷன் மாத்திட்டனோ அப்பெல்லாம் என்னோட ஃப்ராக்ஷன்ல இருக்கிற ரைட் சைடு இருக்கிற ஃப்ராக்ஷன்
கீழே இருக்கிறதுக்கு மேலே போயிடும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும். ஓகே, சரி. இந்த டிவிஷன் சிம்பிள் எப்போல்லாம் மல்டிப்ளிகேஷன் சிம்பிளாக நான் மாத்துறேனோ அப்போல்லாம் என்னோட ஃப்ராக்ஷனில் கீழே இருக்கிறது மேலே, மேலே இருக்கிறது கீழே போயிடும். அப்போ b + 2 b - 7 கீழே இருந்தது இப்போ மேலே போயிடுச்சு. மேலே இருக்கிற b + 7 b - 7 கீழே வந்துருச்சு. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணுங்க. இவங்க ரெண்டு பேரும் கேன்சல், இவங்க ரெண்டு பேரும் கேன்சல், b + 2 b + 2 கேன்சல். வேற எதுவும் கேன்சல் ஆகலை. அப்போ மேலே b - 4 ஹோல் டிவைடட் பை b + 2. இதுதான் என்னோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சம். இது ரொம்ப ஈஸி தாங்கண்ணா. இது சால்வ்டு வெர்ஷன்ல தான் இருக்கு, இதுவும் சால்வ்டு வெர்ஷன்ல தான் இருக்கு, இதுவும் சால்வ்டு வெர்ஷன் தான் இருக்கு. இவனை மட்டும் சால்வ் பண்ணா போதும். சால்வ் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதலாம். x² - x -6. ஸோ x² முன்னாடி எந்த நம்பருமே இல்லை, அதனால -6 அப்படியே போட்டுக்கிறேன். இந்த எக்ஸுக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லைன்னா என்னன்னு எடுத்துக்கணும்? 1. ஸோ -1. ஸோ 2 3s are 6. இதை சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு 1 கிடைக்கும். ஸோ 3 2 3 2. சைன் என்ன சைன் போடலாம் 3க்கு முன்னாடி? ஸோ அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா தானே எனக்கு 1 கிடைக்கும். ஸோ சப்ட்ராக்ஷன் அப்படின்னாலே வெவ்வேறு சைன் போடணும். இங்கே ப்ளஸ் போட்டால் இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் போட்டிங்கன்னா இங்கே ப்ளஸ். ஸோ என்னோட ஆன்சர் +1 -1. எனக்கு என்ன தேவை? -1 தேவை. ஸோ 3க்கு நேராக மைனஸ், 2க்கு நேராக ப்ளஸ். இதில் தானே எனக்கு -1 கிடைச்சிருக்கு. இவன் எனக்கு தேவையில்லை. ரைட். இப்போ x² முன்னாடி எந்த நம்பருமே இல்லை, அதனால ஆட்டம் நம்ம கையில். ஸோ அப்படியே x போட்டுக்கேன். ஸோ இங்கே ஈக்குவேஷன் எழுதிடலாமா? இருக்கிறத அப்படியே எழுதுங்க. x + 2 / 4y. டிவிஷன் இருக்கு நடுவில், டிவிஷன் சிம்பிள் கரெக்டாக பார்த்து எழுதணும். ஸோ இங்கே x + 2 x - 3 x + 2 x - 3 ஹோல் டிவைடட் பை 12y². ஸோ நல்லா கவனிக்கணும். டிவிஷன் சிம்பிள் இருந்தால் நம்மளால என்ன பண்ண முடியாது? சால்வ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அதை இன்டூவா மாத்திக்கணும். இன்டூவா மாத்திட்டா டிவிஷனுக்கு இருக்கிற ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற ஃப்ராக்ஷன்ல கீழே இருக்கிறது மேலையும், மேலே இருக்கிறது கீழையும் போயிடும். ஓகே, இப்போ அடிச்சு கொடுங்க. 4 டேபிள்ல 4 1 டைம், 12 3 டைம்ஸ். y ஒரு y இருக்கு, இங்க 2 y இருக்கு, ஒரு y கேன்சல். அப்போ 3y ஹோல் டிவைடட் பை கீழே என்ன இருக்கு? x - 3 மட்டும் இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். அடுத்து பார்க்கலாம். ஸோ தேர்டில் ஃபோர்த்து ஒவ்வொன்றா சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 12t² - 22t + 8. ஓகேவாக்கண்ணா? இப்போ இதை நல்லா கவனிங்க. 12 22 8 இந்த 3 நம்பருமே 2 டேபிள்ல வருமா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? 2 வெளியே எடுத்துறேன். 2 டேபிள்ல 12 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 6 டைம்ஸ் t² - 2 டேபிள்ல 22 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 11 டைம்ஸ் t + 2 டேபிள்ல 8 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 4. முடிஞ்சதாக்கண்ணா? இப்போ இந்த ஈக்குவேஷனை தான் நீங்க ட்ரீ ஃபேக்டரைசேஷன்ல சால்வ் பண்ணணும். சரியா? இங்க t² இருக்கு, t²க்கு முன்னாடி 6 இருக்கு. ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணுங்க? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணித்தான் இங்க எழுதணும். இங்க -11 இருக்கு. ஓகே, இப்போ 24 2 டேபிள்ல போடுவோமா? 2 டேபிள்ல 24, அதாவது இங்க 2 நம்பர் போடணும். அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 24 கிடைக்கணும். ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணா 11 கிடைக்கணும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் 24 எந்தெந்த டேபிள்ல வருமோ அதை எழுதுங்க. 24 இன்டூ 2 இன்டூ 12 24. இப்போ இதை பாத்தீங்கன்னா அதை ஆட் பண்ணாலும் எனக்கு 11 கிடைக்காது, சப்ட்ராக்ட் பண்ணாலும் எனக்கு 11 கிடைக்காது. ஸோ 3 டேபிள் போடுங்க. 3 இன்ட்டு 8 24. ஆமாவா? இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 11 கிடைக்குமா? கிடைக்கும். ஸோ அப்போ 3 8. நல்லா கவனிக்கணும்.
3ஐயும் 8ஐயும் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஒரே சைன் போடணும். இங்க மைனஸ் போட்டா இங்கேயும் மைனஸ் இருக்கணும், இங்க பிளஸ் போட்டா இங்கேயும் பிளஸ் போடணும். ஸோ இதுக்கு பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் மைனஸ், ஸோ -11. இதுக்கு பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் பிளஸ், +11. ஸோ எனக்கு என்ன ஆன்சர் தேவை? -11 தான் தேவை. ஸோ அப்போ மைனஸ் மைனஸ் ரெண்டுத்துக்கும் முன்னாடி மைனஸ் போட்டுடணும். சரி, ரைட். இப்போ இதுக்கப்புறம் டி ஸ்கொயருக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் இருக்கான்னு பார்க்க போறோம். எஸ் இருக்கு, 6 இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிக்க போறேன்? 6 போட்டு டி போட்டுக்க போறேன். 6 போட்டு டி போட்டுக்க போறேன். இஃப் இன்கேஸ் எதுவும் நம்பர் இல்லை அப்படின்னா வெறுமனே டி தான் போட்டிருப்பேன். ஆமாவா? ஸோ இப்போ இது ரெண்டுமே கேன்சல் ஆகும். நல்லா கவனிங்க. 3 டேபிள்ல 3 1 டைம், 6 2 டைம்ஸ். இப்போ இது ரெண்டுமே 2 டேபிள்ல வரும். 2 டேபிள்ல 8 4 டைம்ஸ், 3 6 3 டைம்ஸ். ஆமாவா? அப்போ நான் எப்படி எழுதிப்பேன் இத? இந்த 2 எழுதிட்டு 2t மேல -1, 2t -1. அடுத்தது 3t -4, 3t -4. புரியுதா கண்ணா? அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிற இதுல நான் என்ன எழுதிப்பேன்? 2 into 2t -1 3t -4 எழுதிப்பனா? ரைட். இப்போ 3t சால்வ்லயே தான் இருக்கு. ஸோ 3t அப்படியே எழுதிக்கலாம். ஓகே. அடுத்தது இவனை சால்வ் பண்ணிக்கலாமா? எங்க சால்வ் பண்ணிட்டோம்? இங்க போட்டா இங்க போறேன். 3t ஸ்கொயர் பிளஸ் 2t -8. இப்போ டி ஸ்கொயருக்கு முன்னாடி 3 இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 24. இந்த மைனஸ் இருக்கு, -24. மறந்துடாம எழுதணும் மைனஸ் இருந்தா. சரியா? இங்க நடுவுல என்ன இருக்கு? 2 தான் இருக்கு. 2க்கு முன்னாடி பிளஸ் தான் இருக்கு. பிளஸ் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, மைனஸ் இருந்தா அதை டெஃபினட்டா எழுதணும். ரைட். இப்போ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 24 கிடைக்கணும், ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணா 2 கிடைக்கணும். ஓகே, பாத்துருவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 டேபிள் போடுவோம். 2 டேபிள்ல போட்டா 2 into 12 24. ஸோ இதை ஆட் பண்ணாலும் 2 கிடைக்காது, சப்ட்ராக்ட் பண்ணாலும் 2 கிடைக்காது. அடுத்தது 3 into 8 24. ஸோ இதுவும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் 2 கிடைக்காது, ஆட் பண்ணாலும் கிடைக்காது. அடுத்தது 4 டேபிள், 4 into 6 24. இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா கிடைக்கும். ஆமாவா? ஸோ நல்லா கவனிக்கணும்ப்பா. 4 6 4 6. ஸோ இப்போ சப்ட்ராக்ட் பண்ணா 2 கிடைக்கும். சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இங்க பிளஸ் போட்டா இங்க மைனஸ், இங்க மைனஸ் போட்டா இங்க பிளஸ். சரியா? ஸோ பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் மைனஸ், 6ல 4 போச்சுன்னா 2. பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் பிளஸ், 6ல 4 போச்சுன்னா 2. எனக்கு என்ன தேவை? +2 தான் தேவை. அப்போ 4க்கு முன்னாடி மைனஸ் போட்டுக்கணும், 6க்கு முன்னாடி பிளஸ் போட்டுக்கணும். புரிஞ்சதா? இப்போ அடுத்தது இந்த டி ஸ்கொயருக்கு முன்னாடி 3 இருக்கு. அப்ப நான் என்ன போட்டுப்பேன்? 3t. இங்க 3t. இதை கேன்சல் பண்ண முடியாது, பட் இதை கேன்சல் பண்ணலாம். 3 டேபிள்ல 3 1 டைம், 6 2 டைம். அப்போ இங்க என்ன எழுதிக்கலாம்? இங்க என்ன? இங்க டிவிஷன் இருக்கு. ஸோ டிவிஷன் 3t -4. அடுத்தது t +2. ஆமாவா? t +2. உங்களுக்கு கிளியரா இருக்கா இந்த இடம் மட்டும்? t பாருங்க, இந்த 3 டேபிள் அடிச்சோம் இல்லையா? ஸோ மேல 6 வந்து 2 டைம்ஸ். அடுத்தது கீழே இதை இப்ப சால்வ் பண்ணிடலாமா? இதை நல்லா கவனிங்க. 2t ஸ்கொயர் பிளஸ் 4t. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் பாருங்க. ஸோ இது ரெண்டுமே 2 டேபிள்ல வரும். ஸோ 2 டேபிள்ல 2 எத்தனை டைம்ஸ் வரும்? 1 டைம் தான். அப்ப டி ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? இல்லைன்னா இங்கே சாரி, இதுக்கு மட்டும் வெயிட் பண்ணுங்க. நம்பர்ல 2 காமனா இருக்கு. ஆமாவா? நம்பர்ல இது ரெண்டு நம்பரும் 2 டேபிள்ல வரும். ஸோ 2 டி பாருங்க, இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. ஸோ அப்ப இங்க டி போட்டுக்கலாமா? அப்போ 2 டேபிள்ல 2 1 டைம், 2 டி இருக்கு, ஒரு டீயை வெளியே எடுத்துட்டா உள்ளார ஒரு டி இருக்கும். பிளஸ் 2 டேபிள்ல 4 எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம். இங்க ஒரு டி தான் இருக்கு, அந்த ஒரு டீயும் வெளியே எடுத்துட்டேன். இதுதான் இதோட ஆன்சர். புரியுதாக்கண்ணா? ஸோ அப்போ 2t ஸ்கொயர் பிளஸ் 4t இருக்கிற இடத்துல 2t இன்டூ t பிளஸ் 2 எழுதிக்கலாமா? ஓகே. இப்போ என்ன நான் பண்ணணும்? இப்போ டிவிஷன் சைன் இருந்தா சால்வ் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? அத
மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சிம்பிள் போட்டுட்டு 3t. டிவிஷன் இருந்தால் அதை மல்டிப்ளிகேஷன் போட்டுடணும். ஸோ டிவிஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் எப்பெல்லாம் டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் போடுறனோ அப்பெல்லாம் டிவிஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஃப்ராக்ஷனில் கீழே இருக்கிறது மேலே போயிடும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும். 3t மைனஸ் 4t + 2. புரிஞ்சதா? தட்ஸ் ஆல். இப்போ கேன்சல் பண்ணிக்கலாமா? 3t minus 4, 3t minus 4, 3 t plus 2, t plus 2. ஓகே, இங்க ஒரு t இருக்கு, கேன்சல். இங்க ஒரு t இருக்கு, கேன்சல். ஸோ இப்போ இங்க ஒரு 2 இருக்கு, நல்லா கவனி. இங்க ஒரு 2 இருக்கு, அப்புறம் 2t minus 1 இருக்கு, அப்புறம் இங்க ஒரு 2 இருக்கு. ஆமாவா? ஹோல் டிவைடட் பை இங்க ஒரு 3 இருக்கு. ஸோ இந்த 2ஐயும் இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா 2 2s are 4, 2t minus 1 ஹோல் டிவைடட் பை 3. ஸோ இதுதான் கண்ணா உங்களோட ஆன்சர். சரியா? ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் சம் இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. எக்ஸுங்கிறதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஒய்ங்கிறதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ நல்லா பொறுமையா கவனிங்க. நம்ம கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் 2 இதோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆமாவா? இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் 3a மைனஸ் 4 ஹோல் டிவைடட் பை 3a ஸ்கொயர் மைனஸ் 3. இதானே கண்ணா எக்ஸ்? இதுதானே கண்ணா கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க? எக்ஸ் இருக்கிற இடத்துல அப்படியே எழுதிட்டேன். மேல என்ன கண்ணா இருக்கு? 2. அடுத்தது ஒய். ஒய் இருக்கிற இடத்துல என்ன எழுதிக்கலாம்? ஏ ஸ்கொயர் பிளஸ் 2a மைனஸ் 8 ஹோல் டிவைடட் பை 2a ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 4. இந்த ஒய் ஸ்கொயருக்கு மேல என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் 2. எப்படி டிவிஷன் இருக்கும்போது, டிவிஷன் சிம்பிள் இருந்த போது நம்மளால ஒரு விஷயத்த சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோம், அந்த மாதிரி பவர்ல மைனஸ் இருந்தா நம்மளால ஒரு விஷயத்த சால்வ் பண்ண முடியாது. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஓகேவா, நல்லா கவனிங்க. இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்ம், ஸோ அதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ஏ ஸ்கொயர் பிளஸ் 3a மைனஸ் 4 ஹோல் டிவைடட் பை 3a ஸ்கொயர் மைனஸ் 3. இது ஸ்கொயர், இப்படிதானே இருக்கு. இப்போ இந்த மைனஸை நான் பிளஸ் ஆக்கணும் அப்படின்னா இதுக்குள்ளார இருக்கிற டேர்மை அப்படியே நான் கீழே எழுதிடுவேன். இப்போ இங்க நல்லா கவனிங்களேன். இங்க எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டு த பவர் மைனஸ் 2க்கு நடுவில் என்ன இருக்கு? மல்டிப்ளிகேஷன். அப்ப இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன இருக்கு? மல்டிப்ளிகேஷன். எங்க இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் எந்த சைனுமே இல்லை, நீங்களே மல்டிப்ளிகேஷன் சொல்றீங்கன்னா ரெண்டு நம்பருக்கோ வேரியபிளுக்கோ நடுவில் எந்த சைனும் இல்லைன்னா நீங்களா மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கணும். புரிஞ்சுதா? இப்ப மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற இந்த மைனஸ் 2 டிவிஷனா மாறிச்சு, அதாவது ஃபிராக்ஷனுக்கு கீழே போயிடுச்சு பாருங்க. இப்படி போச்சு அப்படின்னா பவர்ல இருக்கிற சைனை நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது என்னோட ரூல். ஓகேவா? இது கிளியரா இருக்கா? அப்போ மைனஸ் 2 என்னவாயிடும்? பிளஸ் 2 ஆயிடும். கிளியரா இருக்கா கண்ணா? இப்ப சம்மா எடுத்து சால்வ் பண்ணலாமா? இப்ப ஒவ்வொரு டேர்மா சால்வ் பண்ணுங்க. இவன் 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 ஒவ்வொரு டேர்மா சால்வ் பண்ணுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இருக்கிறவன் என்ன வாரான்னு பார்க்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஏ ஸ்கொயர் பிளஸ் 3a மைனஸ் 4. சரியா? அப்போ ஏ ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த நம்பருமே இல்லை, ஸோ அதனால மைனஸ் 4 3. இந்த 4 எப்ப எந்தெந்த டேபிள்ல வரும்? 4 into 1 4, இல்லைன்னா 2 into 2 4. ஆமாவா? ஸோ ஒரு ரெண்டு நம்பர் போடணும், அதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 4 கிடைக்கணும், ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணா 3 கிடைக்கணும். ஓகேவா? ஸோ 2 2s are 4, பட் ஆனால் இதை ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணா எனக்கு 3 கிடைக்காது. பட் இந்த நம்பரை பாருங்க, 4 into 1 4, இதை சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்குமா? அப்போ 4 1 4 1
சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா வெவ்வேறு சைன் தேவைக்கண்ணா. ஸோ இங்கே ப்ளஸ் போட்டிங்கன்னா இங்கே மைனஸ் போடணும், இங்கே மைனஸ் போட்டிங்கன்னா இங்கே ப்ளஸ் போடணும். ஸோ பெரிய நம்பரில் இருக்கிற சைன் +3, இங்கே சின்ன நம்பர் பெரிய நம்பரில் இருக்கிற சைன் -3. ஸோ எனக்கு என்ன தேவை? +3 தான் தேவை. ஸோ பெரிய நம்பரில் இருக்கிற சைன் ப்ளஸ், இங்கே மைனஸ். புரிஞ்சுதா ராஜா? ரைட். இப்போ ஏ ஸ்கொயருக்கு முன்னாடி எதுவும் இல்லை, ஸோ அதனால ஏ இங்கேயும் ஏன்னு போட்டுருவேன். ஓகே, இப்போ போட்டுடலாமா இங்கே? ஸோ ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் இருக்கிற இடத்துல a plus 4 இன்ட்டு a minus 1 ஹோல் டிவைடட் பை. இப்போ இந்த இடம் பாரு, இது ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். 3a² -3, இது ஈஸி. எப்படி ஈஸி? இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. ஸோ இந்த 3யை வெளியே எடுத்துருவேன். a² மைனஸ் 3 டேபிள்ல 3 1 டைம் முடிஞ்சு போச்சு. அப்போ 3 இன்ட்டு a² மைனஸ் 1. புரிஞ்சதா ராஜா? இந்த ஹோல் ஸ்கொயரை அப்படியே இங்க எடுத்து போட்டுருவேன். இப்போ ஹோல் டிவைடட் பை அகைன் இவனை சால்வ் பண்ணிடலாமா? a² + 2a மைனஸ் 8. மைனஸ் 8 இங்க போடுங்க, இங்க 2 போடுங்க. ஸோ 4 2s are அல்லது சாரி 2 4s are 8. இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு 2 கிடைக்குமா? அப்போ இங்க 2 இங்க 4. ஸோ அப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணா 2 4க்கான இந்த இடத்த நல்லா கவனிங்க. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணாதான் எனக்கு 2 கிடைக்கும். ஸோ இங்க பிளஸ், இங்க மைனஸ், இங்க மைனஸ்னா இங்க பிளஸ். ஸோ இங்க -2, இங்க +2. ஆமாவா? ஸோ அப்போ இங்க பிளஸ், இங்க மைனஸ். ஸோ ஏ ஏ. அப்போ இங்க என்ன எழுதிக்கலாம்? a -2 a + 4. ஆமாவா? அடுத்து இங்க சால்வ் பண்றேன். 2a² -2a -4. இப்போ இதுல 2 காமனா வெளியே எடுத்துடலாமா? ஸோ அப்போ a² -a -2. அப்போ -2 இந்த இடத்துல -1. ஸோ 2 1s are 2. ஸோ இதை ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு 1 கிடைக்கணும். ஐ மீன் -1 கிடைக்கணும். ஸோ அப்போ இங்க மைனஸ், இங்க பிளஸ் போட்டுக்கலாமா? ஸோ ஏ ஏ. இது எப்படி எழுதணும்னா நல்லா கவனிங்க. இங்க 2 இருக்கு, இவன் இருக்கிற இடத்துல a -2 a + 1ன்னு எழுதணும். புரிஞ்சதா? நான் நிறைய பேர் இந்த 2வை மறந்துடுவீங்க. 2வை காமனா வெளியே எடுத்துருக்கோம், அதையும் எழுதணும். ஸோ 2 இன்டூ a -2 a + 1. சரியா? நான் கச்சாமுச்சான்னு போட்டிருக்கேன். நீங்க இந்த ஒர்க் எல்லாமே நீங்க ரஃப் ஒர்க்ல போட்டுக்கோங்க. சரியா? அதை இதுவும் கூட. ஓகே, ரைட். இப்போ நல்லா கவனிங்க. இங்க ஸ்கொயர். ஓகே, இப்போ நல்லா கவனிக்கணும். தெளிவா எழுதுறேன். இந்த நல்லா கவனி. a + 4 a -1 ஹோல் டிவைடட் பை 3 இன்ட்டு a² மைனஸ், இப்போ 1 இருக்கிற இடத்துல என்னன்னு போட்டுக்கலாம்? 1² போட்டுக்கலாமா? அப்ப இது எப்படி இருக்கு? a² -b² ஃபார்மேட்ல இருக்கா? அப்போ இங்க எழுதுட்டா a² -b² ஃபார்மேட்ல இருக்கா? a² -b² ஃபார்முலா என்ன? a + b இன்ட்டு a - b. அப்ப a இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு a தான் இருக்கு, மைனஸ் b இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குங்க? 1 இருக்கா? அப்போ a + 1 இன்ட்டு a - 1ன்னு மாறிடுமா? இங்க எழுதிட்டா இந்த இடத்துல அதை ஸ்கொயர்னு மாத்திடலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். a + 1 இன்ட்டு a - 1ன்னு போட்டுக்கலாமா? ரைட். ஹோல் டிவைடட் பை a -2 a + 4 whole divided by 2 into a -2 a + 1 2. புரிஞ்சதா? இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல். இப்ப நல்லா கவனிப்பா.
இங்க a plus 4 இருக்கு. இங்க 3 into a plus 1 the whole square இருக்கு. ஓகேவா? whole divided by a plus 4 இருக்கு whole divided by 2 into a plus 1 இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஸ்கொயரை உள்ளுக்குள்ளார நான் கொண்டு போறேன். இந்த ஸ்கொயரை உள்ளுக்குள்ளார கொண்டு போறேன். a plus 4 the whole square divided by 3 square a plus 1 the whole square whole divided by a plus 4 the whole square whole divided by 2 square a plus 1 the whole square. சரியா? இப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்க, நல்லா கவனிக்கணும். இப்போ 3 ஃபிராக்ஷன் இருக்கா? 3 ஃபிராக்ஷன் இருக்கா? இப்போ இந்த 3 ஃபிராக்ஷன் இருந்தா இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் ஃபர்ஸ்டே சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் போட்டா அதுக்கு மேலேயும் கீழே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க. a plus 4 the whole square 3 3s are 9 a plus 1 the whole square. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு மேலேயும் கீழேயும் என்ன போட்டீங்களோ அதை அப்படியே போட்டுருங்க. இந்த நடுவுல இருக்கு பாத்தீங்களா இந்த ஃபிராக்ஷன், இத இன்டூவா போட்டுருங்க. எப்பெல்லாம் ஃபிராக்ஷன் இன்டூவா மாறுதோ அப்பெல்லாம் அதுக்கு கீழே இருக்கிறது மேலையும் மேல இருக்கிறது கீழேயும் வந்துடும். நல்லா கவனிங்க. 2 ஸ்கொயர் a plus 1 the whole square கீழே இருக்கிறது மேல, இப்போ மேல இருக்கிறது கீழே a plus 4 the whole square. புரிஞ்சதா? கிளியரா இருக்கா? 3 ஃபிராக்ஷன் 3 கோடு இருந்தா இந்த மாதிரி பண்ணணும் கண்ணா. ஃபர்ஸ்ட் கோடை அப்படியே எழுதிடணும், நடுவுல இருக்க கோடை இன்டூவா மாத்திரணும், இங்க கீழே கடைசியா இருக்கிற கோட்டுக்கு கீழே இருக்கிறது மேல, மேல இருக்கிறது கீழே, இப்படி எழுதிடணும். புரிஞ்சதா? கிளியரா இருக்கா? ரைட். இப்போ இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல். அப்போ மேல இருக்கிறது என்னது? 2 ஸ்கொயர் 2 2s are 4 கீழே 9 இருக்கு. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர் 4/9. ஓகே, லாஸ்ட் சம் 5th சம் பார்க்கலாம். ஸோ 5th சம் பார்க்கலாம். நல்லா கவனிங்கப்பா. இது ஏதோ கொடுக்கும்போது ஏதோ ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க், ரொம்ப சப்ப. இஃப் அ பாலினோமியல் p of x is divided by another polynomial q of x. நல்லா கவனிங்க. ஏதோ ஒரு பாலினோமியல் இருக்கா, அதுக்கு பேரு p of x ன்னு வச்சுக்கிறாங்க. அந்த பாலினோமியலை q of x ஆல டிவைட் பண்றாங்க. பண்ணியாச்சா? v getனாலே ஈக்குவல் டு போட்டுருணும். v get is இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குதான்? இந்த டிவைட் பண்ணும்போது x - 7 x plus 2 கிடைக்குதான். சரியா? என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? q of x கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். கொஸ்டின்லயே எனக்கு p of x ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்னது? x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 14 ஹோல் டிவைடட் பை q of x தான் கேட்குறாங்க. இஸ் ஈக்குவல் டு x மைனஸ் 7 x plus 2. இதை சால்வ் பண்ண ஆன்சர்ப்பா. சரியா? இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 14. ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லை. ஸோ மைனஸ் 14 மைனஸ் 5. ஸோ 2 7s are 14. இதுலயே ஆன்சர் வந்துருச்சு. இதை சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு 5 வரும். ஆமாவா? ஸோ 2 7s are 14. அப்போ வெவ்வேறு சைன் போடணும். ஸோ அப்போ எனக்கு மைனஸ் 5 தான் தேவை. ஸோ பெரிய நம்பர்ல மைனஸ், சின்ன நம்பர்ல +2. சரியா? அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் எக்ஸ். ஸோ இங்கே சால்வ் பண்ணிடலாமா? இதை இப்படியே சால்வ் பண்ணிடலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கிற இடத்துல எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 7 ஹோல் டிவைடட் பை QX போட்டுக்கலாமா? இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 7 எக்ஸ் பிளஸ் 2வா? அவ்வளவுதான். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்ணலாம்? இங்க பாருங்க, ஃபிராக்ஷன்ல இருக்கிற இந்த Q of x ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போயிடும். அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இங்க நல்லா கவனிங்க. எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 7 இந்த டிவிஷன்ல இருக்கிற எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனா மாறிடுமா?
இங்க இருக்கிற மல்டிபிளிகேஷன்ல இருக்கிற எக்ஸ் மைனஸ் 7 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷனுக்கு போயிடுமா? டிவிஷன்ல இருக்கிற கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மேல மல்டிபிளிகேஷன்ல போயிடும். சிம்பிள். சரியா? சிம்பிள். ஸோ அப்போ இவனையும் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ என்னோட கியூ ஆஃப் எக்ஸ் என்னது? கியூ ஆஃப் எக்ஸ் என்னது? எக்ஸ் பிளஸ் 2 2 தடவை இருக்கு, அதனால ஸ்கொயர்னு போட்டேன். தட்ஸ் ஆல். முடிஞ்சா? ஸோ டே 5 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரெகுலராக வீடியோஸ் பாருங்க. 100 டே சீரீஸ் கன்சிஸ்டண்டா இருங்க. கன்சிஸ்டண்டா இருந்தீங்கன்னா மட்டும்தான் நான் மார்க். சரியா? ஸோ ஹாவ் அ ஹாப்பி டே. தேங்க்யூ.